இந்த ஆவணத்தை வாசித்தால் மாத்திரம்தான் இப்ப இப்ப இந்த நூற்றாண்டுல, அதாவது கடந்த நூற்றாண்டுல 1900 உள்ள நல்ல நடந்து கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாம் எந்த அடிப்படையில் நடந்திருக்கின்றது விளங்கும். அதனுடைய தமிழாக்கம் கொஞ்சம் ஒரு 3 சாப்டர் 29 சாப்டர் இருக்கிறது. 3 சாப்டரை கொஞ்சம் தமிழாக்கி இருக்கிறேன், கொஞ்சத்தை காட்டுறேன் நான். இன்ஷா அல்லாஹ் நல்ல வெளியிட ஆபத்தான விஷயம். இன்னொரு விஷயத்தை சொல்லணும், இந்த டாக்குமெண்ட்ல ரஷ்யாவில் அப்போது வெளியான உடனே அரசாங்கத்தை இவங்களை கைக்குள்ள போட்டிருந்தாங்க, ஒரு சட்டமே இயற்றினாங்க, இந்த டாக்குமெண்ட்டை வச்சுக்கிறதுக்கு மரண தண்டனை. இன்னும் அந்த சட்டம் நீக்கலாம். சவுத் ஆப்பிரிக்காவிலே இந்த டாக்குமெண்ட்டை வச்சுக்கிறதுக்கு மரண தண்டனை இப்போ சட்டம் இருக்கு. ஆனால் பெருசாக கணக்கெடுக்கிறது இல்லை, சட்டத்தை பற்றி பேசுறது இல்லை, கேட்கறது இல்லை. ஆனால் உள்ளுக்கு இருக்கு நேரம் எடுக்கிறதுக்கு தயார். இலங்கையில் சட்டம் இருக்கோ இல்லையோ வாகவானம் தெரியாது. ஆனால் அதிகமான நாடுகளில் இது ஒரு ரகசியமான டாக்குமெண்ட்டாக கவர்மெண்டே தடை செஞ்சுக்குது. இதை நீங்கள் யாரும் வச்சுக்கொள்ளாது. இதை பொய் போஜரி, இது யூதர்களுக்கு எதிராக கட்டிவிடப்பட்ட உண்டு அப்படின்னு சொல்லி யூத பத்திரிகைகள் எல்லாம் அந்த டைம்ல பெருசாக இருந்துச்சு. அதை பற்றின விஷயங்களும் இருக்குது. இந்த பத்திரிகைகள் இது பொய் பொய் எழுதினாங்கன்னு சொல்லி. ஆனா இதை வாசி பார்க்கிறவருக்கு உலகம் இன்றைக்கு நடந்த ஒரு விஷயம் அப்ப எழுதப்பட்டிருக்கு, அதை எப்படி பொய்யா இருக்க முடியும்? அப்ப இது நாம இதை பார்த்தா தான் விளங்கும். வடை காசு தாழ்காசு இல்லாத காலத்துல தாழ்காசை பத்தி பேசிக்கலாம், கல்வி இல்லாத நேரத்தில் ஸ்கூலை பத்தி பேசிக்கலாம். இப்படியான விஷயங்கள் விளங்கும். பிரெஞ்சு புரட்சி, ரஷ்யாவில் போல்ஷெவிக் புரட்சின்னு சொல்லி ஒன்று நடந்துச்சு. அப்ப அந்த சார்ன்ற அரசருடைய ஆட்சி காலத்தை வீழ்த்துறதுக்காக நடந்தது. உலக மகா யுத்தம் மெயினாக கொண்டு வரப்பட்டதே கலீஃபா ஆட்சியை உள்தாட்டுறதுக்காக தான். நிறைய பேருக்கு அது தெரியாது. உலக மகா யுத்தத்தினுடைய நோக்கமே கலீஃபா ஆட்சியை உடைக்கிறதுக்கு. அது மிகப்பெரிய உலக மகா யுத்த வரலாறை படித்து பார்த்தா தெரியும். இந்த பிரிட்டன் போன்ற நாடுகள் ஒரு பக்கத்தால் இருக்க, இன்னொரு குரூப் ஜெர்மனி, அது நாடுகள் மாதிரி இன்னொரு நாடை பதிக்க. இந்த பிரிட்டன் அவங்கவுங்க எல்லாம் யுத்தத்துக்கு போகிற நேரம் கலீஃபாவையும் கூட்டுக்கு சேர்த்து கொண்டாங்க துருக்கியினுடைய காலத்தில். அப்போ அவங்கள்ட்ட பெரிய கலீஃபாவிட்ட பெரிய படை இருந்துச்சு. கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முந்தின வரலாறு. அதை பற்றி இங்கே ஸ்கூல்லேயும் படிக்கிறதும் இல்லை, நாங்கள் சொல்லி தரதும் இல்லை. அந்த அப்படியே வரலாறு மறைக்கப்பட்டு போய் பெரிய படை இருந்துச்சு கலீஃபா. அப்போ அந்த படையை வச்சு யுத்தத்தை செய்கிறது, நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கலீஃபாவையும் விழுத்தாட்டி விடாங்க. கலீஃபாவும் அவ்வளோ பெருசாக அந்த டைமில் இருக்கல. அவங்களும் இவங்களோட கைக்குள்ளே எல்லாம் விழுந்துட்டாங்க நிறைய பேர். ஆரம்பத்தில் உள்ள கலீஃபாக்கள் தான் இருந்தாங்களே அழிய. இப்போ புறகு இந்த கலீஃபா வீழ்ச்சி காலத்தில் உள்ள கலீஃபா சுல்தான் அப்துல் ஹமீத் போன்ற ஆக்கள் எல்லாம் தீனுடைய அமைப்பில் பெருசாக இல்லை. கலீஃபா தான் ஃபுல் ஷேவ் தாடி அப்படி கிடையாது. ஃபுல் ஷேவா உள்ளவர், சிகரெட் கோட் போடுறவர் அப்படி உள்ளாங்க. அப்போ அவரும் பார்த்தா யுத்தத்துக்கு நாம இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி போக முடியும். பெரும் படைகள் போய் இருக்கிற நேரம் பிறகு மாறி அடிச்சாங்க. அந்த படை எதிரி படைகள் ரெண்டும் சேர்ந்து திரும்ப கலீஃபா ஆட்சினா கலீஃபாவுடைய படை எப்படியாவது அழிச்சிட்டா போதும். அதான் பெரிய விஷயம். அதில் பெரிய ஒரு இஸ்லாமிய படைகள் அழிஞ்சிச்சு. அதோட தான் கலீஃபாவுடைய ஆட்சி வீழ்ச்சி காண தோணுச்சு. எகிப்தில் அங்கே இங்கே எல்லாம் இருந்து பெரும் பெரும் படை ஆட்சிகள் எல்லாம் சவுதி அரேபியாவில எல்லாம் அவங்களோட கண்ட்ரோல் இருந்துச்சு. அப்படியோ எல்லாமே இல்லாமல் ஆயிடுச்சு. அப்போ அது முதலாவது யுத்தம் ஆயிடுச்சு. 2வது மகா யுத்தம் துவங்கினாங்க. அதனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், நமக்கு தெரிஞ்சு 2வது மகா யுத்தம் யாரு, ஜெர்மன் ஹிட்லர். அவருக்கு நாடு பிடிக்கணுங்கிற ஆசை வந்து அவர் எல்லாத்தையும் செய்ய தொடங்கினார். அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சது அப்படின்னு சொல்லித்தான். அது வந்து நோக்கம். இப்போ பின்னணியில் நோக்கம் 2வது மகாயுத்தத்தின் அடிப்படை நோக்கம் இது எல்லாம் சரி, இது நமக்கு ஒரு நாடு உருவாக்கணும், பலஸ்தீனத்தை உருவாக்குறது தான் 2வது மகாயுத்தம். இது எப்படி கனெக்ஷன் ஆத்திருக்கும் விளங்கு. பலஸ்தீனத்தை உருவாக்குறது தான் 2வது மகாயுத்தத்தில் நோக்கம். இது இந்த டாக்குமெண்ட்லேயே எழுதப்பட்டிருக்குது. நமக்கு ஒரு நாடு உருவாகணும்னு சொல்லி பிரிட்டனோட யூதர்கள் ரகசியமாக ஒப்பந்தம் செய்து கொண்டாங்க அந்த டைம்லேயே. அப்போ பிரிட்டன் அவங்களுக்கும் அவங்கள இவங்க நாடு இல்லாமல் தந்திக்கிறாங்க, ஒரு நாடு வந்து இவங்களுக்கு கொடுத்தா நல்லவன்னு சொல்லி அவங்களுக்கும் ஆசை வந்தோன்னு அவங்க சொன்னாங்க, ரைட் உங்களுக்கு ஒரு நாடு ஒன்று ஏற்படுத்தி தரது, நாங்கள் ஒரு நாட்டை பிடிச்சி தாரமே, நீங்கள் உகண்டாவில் போயிருந்தீங்களேன்னு சொல்லி உகண்டாவை சஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. உகண்டாவுக்கு போயிட்டு அவங்க எங்களுக்கு உகண்டா தேவை, எங்களுக்கு பலஸ்தீனத்தை பிடிச்சிட்டாங்க, எங்கள்கிட்ட நாங்கள் ஆரம்பத்திலிருந்து அதான் சொல்லி அந்த வந்தது தான் பிரிட்டனுடைய ஒப்பந்தத்துக்கு கீழே தான் பலஸ்தீன் உருவாக்கப்பட்டுச்சு. வின்ஸ்டன் சர்ச்சில் இதில் மிச்சம் கடுமையாக அவங்களோட கதைகளில் இருந்து வின்ஸ்டன் சர்ச்சில் தான் அந்த பலஸ்தீன் உருவாக்கத்துக்குள்ள உள்ள அந்த வரலாறு எடுத்து பார்த்த தெரியும். கடைசி காலத்தில் அவருக்கே விஷயம் விளங்கிச்சு. கடைசியில் அவரே ஒரு புத்தகம் தான் நாம் அடையனா பணம் கதையை கேட்டு அது புத்தகம் ஒரு வின்ஸ்டன் சர்ச்சில் கடைசி புத்தகம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா யூதர்களுக்கு எதிராக சகலது எழுதியிருக்கிறார். நானும் அடையனா போனேன். சர்ச்சில் மிச்சம் டேலண்டான ஆளுநராக இருந்தேன். ஆனால் அவர் அந்த டேலண்டான ஆளே இவங்களோட கதைக்குள்ள தான் ஆட்சியில் வந்து பலஸ்தீன் உருவாக்கப்பட்டதுக்கு பின்னால், பலஸ்தீன் இஸ்ரேல் நாடு உருவாக்கப்பட்டதுக்கு பின்னால இப்ப இந்த யூதர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்தீங்க. முந்தியெல்லாம் தஜ்ஜாலன்னு சொல்லி யார் சாரி வந்தாலும் அவங்கள ஒரு
ஏற்றுக்கொள்றா இல்லையான்னு சொல்லி ஒரு ஒரு தயக்கமான நிலைமையில அவங்க பார்த்தாங்க. என்ன சொன்னா, ஒரு தஜ்ஜால் இப்ப வந்தாலும் அவர் எப்படி ஆட்சி செய்யறாரு, இப்படி ஆட்சி செய்யறதுக்கு அவங்க இடம் ஒன்று இல்லையே. அப்ப அதுக்குரியான செட்டப்புக்கு அந்த காலத்துக்கு அது ஒரு தடங்களாக இருந்துச்சு. இப்ப நம்புறாங்க எப்படின்னு சொன்னா, இனிமேல் யாராவது அப்படி ஒன்று வந்து செக் பண்ணி சரியா வரதான் அவர் தான் நாடு. ஏன்னா இப்ப அதுக்குரிய நாடு உருவாக்கப்பட்டுச்சு. இப்ப ஆட்சி செய்யறதுக்கு ஒரு சென்ட்ரல் உருவாகி யூதர்கள் பல ரபிமாரும் ஆரம்பத்திலிருந்து ஒரு 1800களில் உள்ள அவங்களோட டாக்குமெண்ட்கள் எடுத்து பார்த்தாலே முழு உலகத்தை ஆளுவதற்கான தலைநகரம் ஜெருசலமாகத்தான் இருக்கும்னு சொல்லி பேசிக்கிறாங்க. பேசின பேச்சுகள் அவங்களோட அமெரிக்கா உருவாகிற காலகட்டத்தில் அவங்க பேசின பேச்சுகள் எல்லாமே அப்ப ஜெருசலத்தையே வச்சு பேசப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு பின்னால பலஸ்தீன மக்கள் பிடிச்சி வந்து இவங்க யுத்தங்களை ஏற்படுத்தி அரபு இஸ்ரேல் போர் ஒரு திட்டம், ஒரேடியா இவங்க கைக்குள்ள விழுந்த நாடு இப்போவும் தான். அப்பவும் தான் அல் அஸ்ஹர் யூனிவர்சிட்டி 300 வருஷத்துக்கு முதலே யுத்தம் கைக்கு விழுந்துச்சு. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. அல் அஸ்ஹர் யூனிவர்சிட்டியில இப்ப இருக்கிற கல்வி அமைப்பு இஸ்லாம் படிப்பிச்சாலும் கூட அங்கே சரியான ஒரு ரூஹானியத்தான அமைப்பில் அது இல்லை. பலதையும் படிப்பாங்க, பலதையும் படிப்பிச்சு பல துறைகளிலே மாக்கள் ஆகிடுவாங்க. அவங்களுக்குள்ள சண்டை பிடிக்கக்கூடிய அமைப்புகளுக்குள்ளதான் இப்ப அல் அஸ்ஹர் யூனிவர்சிட்டி உருவாக்கப்பட்டுச்சு. அல் அஸ்ஹர் யூனிவர்சிட்டி டோட்டலி அவுட். இப்ப இருக்கிற சொல்லி சொல்ல போனா பெருசா 1-2 மதரசாக்களை எடுத்து சொல்லலாம் தீனுடைய அமைப்பில் இருக்குன்னு சொல்லி அதுவும் ஷுவரா சொல்றதுக்கு இல்லை. அதிகமானது உங்களோட கைக்குள்ள விழுந்துருச்சு. அப்ப இப்படியான ஒரு அமைப்புக்குள்ள 2வது மகா யுத்தம் வந்துச்சு. அதுல உஸ்மானிய பேரரசு, அதுக்கப்புறம் தான் மத்திய கிழக்கு விவகாரம் பெருசாக ஆயிடுச்சு. நாடு கிடைச்சோடனே நீ அதை ஸ்ட்ரென்த் பண்றதுக்கும் திட்டங்களை உருவாக்கினாங்க. தங்களுக்கு எதிரிகளையும் தாங்களே உருவாக்கி கொண்டாங்க. அப்பதான் இந்த விஷயங்களை கொண்டு போகலாம். எதிரிகளை ஒரு டாக்குமெண்ட் ஒன்று இருக்குது. ஒரு ஜேர்னலிஸ்டோட போயிட்டு விஷயங்கள் ஹமாஸுக்குள்ளேயும் இருக்கிற முக்கிய பெரிய ஆக்கள் யூதர்கள் தான். நம்ம பின்னால யுத்தம் பண்ற ஆக்கள் முஸ்லிம் ஆக்கள் நாம யுத்தம் இருக்கோம்னு சொல்லி புரிஞ்சு கொண்டு தான் இருக்கிறது. ஆனா அதையும் அவன் கொண்டவர்களுக்கெல்லாம் இருக்கு சுத்தி வளைச்சு. ஏதாவது முக்கியமான பேச்சுவார்த்தை போக்குவரத்துன்னு சொல்லி வந்து ஒரு சமாதானப்படுத்துற மாதிரி அமெரிக்கா அவங்க சொல்லி கொஞ்சம் நாடுகள் சேர்ந்து சமாதானம் ஏற்படுத்தலாப்பான்னு கொண்டு வர நேரம் இவங்கள ஒரு அடி அடிச்சிட்டு அந்த டைம் பார்த்து தான் இவன் அடிப்பான். அவர் அடிவான். அடிச்சுட்டோன்னா அவன் நிச்சயம் அடிக்கிறான், இவன் அடிச்சுக்கிறான்னு சொல்லிட்டு அவன் நாலு அடி அடிச்சோன்னா அதை நியாயப்படுத்த தான் வேணும். வேறு வழி இல்லை. இந்த சமாதானம் பேச நேரம் அடிக்கும். இப்படியாக ஒரு யுத்தத்தை தொடர்ச்சியாக கொண்டு போறதுக்கு சகல அமைப்புகளையும் ஏற்படுத்தி வச்சுக்கிறான். யுத்தத்தின் மூலமாகத்தான் இந்த விஷயத்தை அடைஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பில் இருப்போம். அரபு இஸ்ரேல் போர் வந்தது, பலஸ்தீன உருவாக்கம் வந்தது. அதுக்கான சகல நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு இருக்குது. ஆச்சரியம் என்ன சொன்னா, நான் அடிக்கடி கேள்விப்படுறோம். இந்த ஹதீஸ்ல ஒன்று வந்து இருக்குது, இந்த ஹர்காத்ங்கிற ஒரு மரத்தை யூதர்களுக்கு காட்டி கொடுக்க மாட்டாது. ஒரு காலம் வரை யூதர்களுக்கு அடிங்கன்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்களாம். அப்போ கல்லும் மண்ணும் கூட சொல்லும். ஹதீஸ்ல வந்து யூதர்களுக்கு கொள்ளுங்கன்னு சொல்லி. ஆனா எல்லாரும் அதை சொல்லி நிற்கிறதும் அவங்களுக்கு அந்த ஒரு மரம் மட்டும் அவங்கள காட்டி கொடுக்காது. இன்டர்நெட்லாம் போட்டு வச்சுக்கலாம் ஒருத்தன் அப்படின்னு சொன்னா அந்த மரத்தை நாட்டலாம்னு சொல்லி நாங்கள் முடிவெடுத்து உலகம் முழுக்க அந்த மரத்தை நாட்டிக்கொண்டு வாரோம். இந்தியாவில் நாட்டிக்கிறோம், இஸ்ரேலில் நாட்டிக்கிறோம், எல்லாம் நாட்டிக்கிறோம் பண்ணி இந்த படத்தையும் போட்டு வச்சுக்கலாம். நான் உடனே எடுத்துக்கொண்டேன். பெஞ்சமின் நெட்டன்யாஹூ இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் தான் இவர். ஒரு கொஞ்சம் காலத்துக்கு முதல் இருந்தவர். அவர் இந்த மரத்தை நாட்டுறார். பார்த்து அந்த மரத்தை கொஞ்ச நாள் அவர் சந்தேகம் ஒன்று வந்துச்சு. இப்படி இந்த மட்டக்களப்பில் இப்போ உங்களை போனீங்கன்னா 2 ஓரத்துலேயும் கொஞ்சம் மரங்கள் நாட்டப்படுவது இருக்கிறாங்க. அப்ப அது என்ன மரம்? மருத மரம். அது மருத மரம் தானே. பாக்ஸ்டோன் தான் இந்த ஹர்காத் மரம் சொல்றாங்க. ஹர்காத்தை பத்தி பெரிய ஆராய்ச்சியே செய்கிறாங்க யூதர்கள். அதை பத்தின பெரிய வரலாறுகளே இருக்குது. சரிதானே? ஹர்காத்துங்கிறது இந்த பாக்ஸ்டோன் தான் இங்கிலீஷ்ல சொல்றது. அந்த காய் ஒரு பொட்டி மாதிரி காய்க்குங்கிறாங்க. இதுல காயும் பொட்டி மாதிரியா காய்க்கும்? அல்லாஹ் ஆலம் தெரியாது. ஆனா இதையும் அவங்க இந்தியோக்கள்லாம் வந்து இந்த நாட்டுக்கு அப்படின்னு சொல்லி வீதி ஓரங்கள்ல பாதுகாப்பு. இது சரியா தெரியல, பத்தி நாம ஆராய்ச்சி பார்க்கணும். ஆனா உலகம் முழுக்க நாட்டுப்படுது. ஜப்பான்ல இருக்குது அந்த மரம் சரி, அதை இருக்கிறாங்க. ஆனா நான் தேடி பார்த்தேன், நமக்கு இந்த மரம் சரியா தெரியாது. இப்ப இந்த